வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். இது ரொம்ப ஆரோக்கியமானது, சட்டுன்னு செஞ்சு கொடுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நல்லா அரை கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க. நம்ம சாப்பாட்டு அரிசியாகவே எடுத்துக்கலாம். அதை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம துணியில் காய போட்டோம்னா நல்லா ஈரம் போக இந்த அளவுக்கு வந்துடும். அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சிடும். ஈரத்தோட அரிசியை போட்டுறாதீங்க. நல்லா கொஞ்சம் காஞ்சி கொடுக்கட்டும். காஞ்சி கொடுத்த உடனே நல்லா வறுத்துருங்க. நல்லா பொரியும், படன்னு பொரியும் பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு பொரிஞ்ச உடனே எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. அரை கப் அரிசிக்கு ஒரு 1/4 கப்பு அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இது நான் பச்சை வேர்க்கடலை தான், அதனால் நான் அப்படியே சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வறுபட்டாலே நல்லா வறுத்துடும். உங்களுக்கு நீங்கள் வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் அப்படியே கூட நீங்கள் தோல் நீக்கிட்டு சேர்க்குறதா இருந்தாலும் சரி, தோலோடு சேர்க்குறதா இருந்தாலும் சரி, அது உங்கள் விருப்பம். நீங்கள் அப்படியே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது பச்சை வேர்க்கடலைனால நான் 2 நிமிஷம் வறுக்கிறேன். இது நல்லா வறுபட்ட உடனே இதையும் அதிலே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு 5லேருந்து 6 பாதாம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக பாதாம் பருப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நல்ல சத்தானதாக இருக்கும். போட்டுட்டு இது நல்லா ஆறட்டும். ஆறின உடனே ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கோங்க. இது ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைங்களுக்கு நம்ம எண்ணெய் ஐட்டமே நம்ம செஞ்சு கொடுக்காம இப்படி ஹெல்த்தியாகவும் செஞ்சு கொடுக்கலாம். இதில் எண்ணெயோ நெய்யோ அதிக அளவுக்கு தேவைப்படாது. நெய் 1 ஸ்பூன் இருந்தால் போதும். உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு நல்லா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம இனிப்பு சுவை சேர்க்கறதுனால கொஞ்சம் இனிப்பு தூக்கலாக கொடுக்கும். அதுக்காக நல்லா வலுவலுன்னு இந்த மாதிரி நைஸ் பவுடராகவே அரைச்சிக்கோங்க. அரைச்சிக்கிட்டு நம்ம எந்த அளவு நம்ம அரிசி எடுத்தோமோ அதே அளவு நல்லா பொடிச்சு வச்ச வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. வெல்லத்தை சேர்த்துட்டு அதே அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. வெல்லம் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதே அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் அரை கப்பு அளவு எடுத்திருக்கேன். அதே அளவு தண்ணி ஊற்றிடும். தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு பாகுபதம் தேவை கிடையாது. வெல்லம் கரைஞ்சால் போதும். தனியாக எட்டத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் நல்லா வெல்லத்தை நல்லா வடிகட்டி அதில் ஊற்றிடுங்க. நல்லா தண்ணி கொதித்த உடனே, வெள்ளை தண்ணி கொதித்த உடனே நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பவுடரு, அதை சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணி கொதித்த உடனே அதை சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து கொடுங்க. இது சட்டுன்னு உங்களுக்கு கட்டிப்பட்டுடும். கட்டிகள் இல்லாமல் மட்டும் பார்த்துக்கங்க. நல்லா அந்த வெள்ளைப்பாகுலே நல்லா வெந்து கொடுக்கட்டும். அரிசி நல்லா வெந்துடணும். இது ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு நல்லா கட்டியாக வந்துடும். இன்னும் கொஞ்சம் கட்டியாக வரணும். இது ஆற ஆற உங்களுக்கு நல்லா உதிர்ந்து கொடுத்துடும். இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்த உடனே ஒரே ஒரு சொட்டு மட்டும் நெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் நெய் சேர்த்துருக்கேன். இது ரொம்ப அதிக அளவு நெய் வேண்டாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு இது ரொம்ப ஆற விட்டுடாதீங்க. ஆற விட்டுட்டோம்னா நமக்கு லட்டு பிடிக்க வராது, உதிர்ந்துடும். அதனால் கொஞ்சம் நல்லா சூடு பதம் இருக்கும் பொழுதேவும் நமக்கு விருப்பப்பட்ட அளவுக்கு லட்டுகளாக பிடிச்சிடலாம். இதில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முந்திரி பருப்பு கூட நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். விருப்பப்பட்ட அளவுகளில் நீங்கள் லட்டாக பிடிச்சிடலாம். இது நல்லா ஹெல்த்தியாகவும் ஆனது. உங்களுக்கு வேர்க்கடலையே நம்ம தோலோடு தான் சேர்த்துருக்கோம். பாதாம் பருப்பும் சேர்த்துருக்கோம். பாதாம் பருப்புலேயும் நல்ல ப்ரோட்டீன் சத்து அதிக அளவு இருக்குது. வேர்க்கடலையிலையும் நல்ல ப்ரோட்டீன் அளவு அதிகமாக இருக்குது. நம்ம வெள்ளை சக்கரை சேர்க்கலை, வெல்லம் தான் சேர்த்துருக்கோம். இது ஃபுல்லாகவே ஹெல்த்தியானது. நெய்யும் அதிகமாக சேர்க்கலை. இது ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.